நம்ம ஊர்ல வழக்கமா ஒரு புது இடத்துக்கு போகணும்னா நாம என்ன பண்ணுவோம்? ஃபோன்ல மேப்பை ஓபன் பண்ணி சென்னை இல்லனா பெங்களூர்னு ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டு வண்டியை எடுப்போம். ஆமா, அது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம்தான். அந்த பயணம் ரொம்ப தெளிவா இருக்கும். எப்போ லெஃப்ட் எடுக்கணும், எப்போ ரைட் எடுக்கணும்னு அதுவே சொல்லும். சரியா அந்த டெஸ்டினேஷன் வந்ததும் யூ ஹாவ் அரைவ்ட் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும். அவ்வளோதான். நம்ம இலக்க அடைஞ்சிட்டோன்னு ரொம்ப ஈஸியா அளந்துடலாம். கண்டிப்பா. பிசிக்கலா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அதுல ஒரு கணக்கு இருக்கு, ஒரு லாஜிக் இருக்கு. அதனால அது நமக்கு உடனே ஒரு திருப்திய கொடுக்குது. ஆனா, நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்தோட எதிர்பார்ப்புகள், இந்த சமூகம் செட் பண்ணி வச்சிருக்கிற சில மாயைகள், உங்களோட சொந்த நிதி சுதந்திரம், இதையெல்லாம் அடையணும்னு நினைக்கும்போது, அந்த ஜிபிஎஸ் மேப் சுத்தமா வேலை செய்ய மாட்டேங்குது. உண்மைதான். அதுக்குள்ள எந்த அல்காரிதமும் கிடையாது. எக்ஸாக்ட்லி. நம்ம எத இலக்கு அல்லது வெற்றி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோமோ, அதுவே பல நேரங்கள்ல ஒரு பெரிய மாயையா மாறிடுது. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒரு இன்ஜினியரோட தனிப்பட்ட குறிப்புகள்ல இருந்து எடுத்தது. ஆமா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சோர்ஸ் மெட்டீரியல். அவரு ஒரு அரசு பணியில 76 மாசமா மாட்டிக்கிட்டு சுத்தி இருக்கிற நச்சுத்தன்மையான ஒரு சூழல்ல இருந்துகிட்டே தனக்கான விடுதலைய எப்படி தேடினாரு அப்படிங்கிற ஆழமான பயணம் இது. இது ஏதோ ஒருத்தரோட கதை இல்ல, நம்ம சமூகத்தோட மனநிலைய தோலுரிச்சு காட்டுற ஒரு பதிவு. இத கொஞ்சம் விரிவா பாப்போம். அந்த 76 மாச போராட்டம்ங்கிறது சும்மா இல்ல. இதுல அவர் எழுப்பியிருக்கிற கேள்விகள் பாத்தீங்கன்னா, ஒரு சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறத பத்தின ரொம்ப ஷார்ப்பான விமர்சனங்கள். ஆமா, அவரு குறிப்புகள்ல நிறைய விஷயங்களை தொட்டிருக்காரு. உதாரணத்துக்கு இந்த சென்னை பெங்களூர் பயணத்தையே எடுத்துப்போம். கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போறத ஒரு பெரிய சாதனையாவே இந்த சமூகம் ஏன் பாக்குது? அது ஒரு சோஷியல் சைக்காலஜி. ஓ, அதாவது நகரத்துக்கு போறதே ஒரு வெற்றிங்கிற மாதிரியா? எக்ஸாக்ட்லி. நகரத்துக்கு போனா மட்டும்தான் வாழ்க்கை தரம் உயரும், அவங்க தான் புத்திசாலி அப்படிங்கிற ஒரு மாயை பல தசாப்தங்களா இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதத்தான் ஸ்டேட்டஸ் சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்ல இருந்தா அவனுக்கு ஒன்னும் தெரியாது, சிட்டிக்கு போயிட்டா அவன் ரொம்ப அறிவாளுன்னு ஒரு கற்பனை. அதான் எனக்கு ரொம்ப விசித்திரமா படுது. நீங்க ஒரு சட்டையை கழட்டிட்டு இன்னொரு சட்டையை போட்டா உங்களோட கேரக்டர் மாறிடுமா? கண்டிப்பா மாறாது. ஊரை விட்டு ஊர் மாறுறது வெறும் லொகேஷன் சேஞ்ச் தானே. அது எப்படி ஒரு மனுஷனோட உண்மையான டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும்? ஒரு பஸ் ஏறி வேற ஊருக்கு போறனால ஒருத்தனுக்கு திடீர்னு எப்படி அறிவு வந்துரும்? அதுதான் அந்த மாய. உள்ளூர்ல எந்த வேலைவாய்ப்பும் உருவாகல, கல்வியும் நமக்கு அங்க பெரிய வாய்ப்புகளை தரல, அதனால வெளியே போனவன் பெரிய ஆளு அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு. ஆனா இது உண்மையில அந்த சிஸ்டமோட தோல்வி தானே. 100% ஆமா. உள்ளூர்ல உங்களால ஒரு எக்கனாமிய உருவாக்க முடியலைங்கிறது அரசாங்கத்தோட தோல்வி. ஆனா அத தனிமனித சாதனை மாதிரி மாத்திட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த இன்ஜினியரோட வாழ்க்கைய நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர் சிட்டிக்கு ஓடி போகல. அவர் 76 மாசமா உடம்பு வலியும் பொறுத்துக்கிட்டு, சுத்தி இருக்கிறவங்க பண்ற பாலிடிக்ஸையும் தாண்டி ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல தொடர்ந்து நிக்கிறாரு. அதுதான் உண்மையான மென்டல் ரெசிலியன்ஸ், அதாவது தனிமனித உறுதி. ஆமா, வலிய எதிரியா பார்க்காம அத ஒரு வாத்தியாரா பார்த்திருக்காரு. அந்த வலிய பத்தி அவர் சொல்லியிருக்கிற விதம் ரொம்ப ஆழமானது. ஏன்னா வலிங்கிறது நம்ம எல்லா வாழ்க்கையிலயும் வரத்தான் செய்யும். ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. கண்டிப்பா. வலி 2 விதமா வேலை செய்யும். ஒன்னு, அது மனுஷனை உடைச்சு சுக்குநூறாக்கிடும், அவனை டிப்ரெஷன்ல தள்ளிடும். இல்லனா அது அவனை ஒரு இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா மாத்தும். இவர் 2வது ரகம். வாவ், இரும்பு மாதிரி மாத்துறதுங்கிறது ஒரு சூப்பர் ஒப்பீடு. இப்போ நீங்க பெங்களூருக்கு போய் 40 வருஷம் உழைக்கிற பல பேரை பாருங்க. அவங்களால ஏன் ஒரு 4 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க சம்பளத்துக்காக மட்டும் ஓடுறாங்க, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அவங்க பண்றது வெறும் சர்வைவலிஸ்ட் ஒர்க், அதாவது பிழைப்புக்கான ஒரு போராட்டம். அவங்க உழைப்ப பணமா மாத்துறாங்க, தங்களோட டைமை வித்து சம்பளமா வாங்குறாங்க. ஆனா அறிவுபூர்வமா சிந்திக்கிறவங்க தங்களோட உறுதியையும் அறிவையும் முதலீடா மாத்துறாங்க. குறுகிய காலத்துல கிடைக்கிற ஒரு கார், ஒரு அபார்ட்மெண்ட், இதெல்லாம் பிசிக்கலான வெற்றி மாதிரி தெரியலாம். ஆனா மன உறுதிங்கிறது நிரந்தரமானது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இவ்ளோ உழைக்கிற மனுஷங்க ஏன் இதெல்லாம் ஒரு மாயேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல? உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை ஏன் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு நம்ம லிஸ்னர்கிட்டயே நான் கேட்கிறேன். அதுக்கு காரணம் நாம படிச்ச ஸ்கூல் சிஸ்டம் தானே அந்த குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. சின்ன வயசுல இருந்தே நம்மளை எப்படி வளர்க்குறாங்க? அமைதியா இரு, சொன்னது செய்யணும் தானே சொல்றாங்க. மக்கள் ஏன் கேள்வி கேட்க தயங்குறாங்க? இதுக்கெல்லாம் காரணம் நாம ஃபாலோ பண்ற அந்த அக்கறையற்ற கல்வி அமைப்பு தானா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எந்த கேள்வியும் கேட்காத ஒரு மாணவனை உருவாக்குறதுங்கிறது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் கிடையாது. அது ரொம்ப நேர்த்தியா பிளான் பண்ணப்பட்ட ஒரு டிசைன். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நோட்ஸ்ல இருக்கிறத வச்சு பார்த்தா, அரசியல்வாதிகளுக்கு யார் வேணும்? கேள்வி கேட்காத ஓட்டு பேங்க். பிசினஸ் பண்றவங்களுக்கு யாரு வேணும்? சம்பளத்தை பத்தி கேள்வி கேட்காம மாடு மாறி உழைக்கிற ஆட்கள். ஓ, அப்ப மதமும் சாதியும் யார நம்பி இருக்கு? அவங்க சொல்றத எந்த லாஜிக்கும் இல்லாம அப்படியே ஃபாலோ பண்ற ஒரு மந்த கூட்டத்தை நம்பிதான் அவங்களும் இருக்காங்க. இதத்தான் அந்த மூலத்தகவல்கள் சுட்டி காட்டுது. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கேள்வி இல்லாத மனநிலை யாருக்கு லாபம்னு ரொம்ப கிளியராவே தெரியுது. நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு அது பெரிய தலைவலி. ஆமா, கல்விங்கிறது உங்கள ஒரு சிஸ்டம்குள்ள ஃபிட் பண்றதுக்கான ஒரு டூல் ஆயிடுச்சு. அதனாலதான் விமர்சனம் செய்யும்போது அதிகார மையங்கள் அசையுது. யாருமே கேள்வி கேட்காதப்போ அந்த சிஸ்டம் அதை இஷ்டத்துக்கு வேலை செய்யும். ஆனா ஒருத்தன் எழுந்து நின்னு ஏன்னு கேட்கும்போது அங்க ஒரு நடுக்கம் வருது. எக்ஸாக்ட்லி. அதிகாரத்துக்கு எப்பவுமே கேள்வி கேட்கறவங்கள பிடிக்காது. ஆனா எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னா, எப்பவுமே எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல நமக்கே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாதா? எப்படி சொல்றீங்க? இல்ல சமூகம் ஒரு பக்கம் சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது நாம மட்டும் தனியா நின்னு கேள்வி கேட்கறது, எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிக்கிறது, அந்த தனிமை ஒரு பெரிய சுமை இல்லையா? அது ஒரு நெகட்டிவ் வைப் கொடுக்காதா? மேலோட்டமா பாக்கும்போது அது நெகட்டிவிட்டி மாதிரி, ஒரு சும மாதிரி தான் தெரியும். ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு அந்த குறிப்புகள்ல ரொம்ப அழகா கோட் பண்ணிருக்காங்க. எந்த குரல்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது விமர்சனம்ங்கிறது வெறுப்பு கிடையாது, அது உங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ். ஓ, நம்மள நாமளே காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு அரண். ஆமா, ஒரு சமூகம் தப்பான திசையில போகும்போது அத தட்டி கேட்கலனா அதோட பின்விளைவுகளை மொத்த சமூகமும் அனுபவிக்க நேரிடும். இந்த இடத்துல தான் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தின ஒரு முக்கியமான பார்வை வருது. ஏஐ பத்தி அந்த இன்ஜினியர் என்ன சொல்றாரு? ஏஐயை நாம வெறும் டெக்னாலஜியா மட்டும் பார்க்க கூடாது, அது ஒரு காக்னிட்டிவ் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு ஒரு சொல்றாரு. காக்னிட்டிவ் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா என்ன? இதை கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம ஆட்கள் ஏஐ வச்சு இமெயில் டைப் பண்றாங்க, கோட் எழுதுறாங்க, இல்லனா பிரசன்டேஷன் ரெடி பண்றாங்க. இது ஏன் ஒரு சிந்தனை முறைன்னு சொல்றீங்க? ஏன்னா நம்ம பழைய கல்வி முறை வெறும் மெமரி பேஸ்டு, மனப்பாடம் பண்றத மட்டும்தான் கத்துக் கொடுத்தது. ஆனா ஏஐ கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அது உங்களுக்கு பதில் மட்டும் சொல்லல, வேற என்ன பண்ணுது? உங்கள பல கோணங்கள்ல சிந்திக்க வைக்குது. அது ஒரு விஷயத்த எப்படி அனலைஸ் பண்ணுதுன்னு பார்க்கும்போதே நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் விரிவடையுது. ஆனா இங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்குல்ல. கண்டிப்பா. சுயமாக சிந்திக்க தெரியாத ஒருத்தங்கிட்ட ஏஐய கொடுத்தா அவன் அந்த ஏஐக்கு ஒரு கருவியா மாறிடுவான். உண்மையான கல்விங்கிறது ஏஐய எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிறது இல்ல. பின்ன எது உண்மையான கல்வி? எப்போ அந்த ஏஐய நம்ப கூடாது, எப்போ அத கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட். சிந்திக்க தெரியாத மனுஷன் எந்த கருவியை பயன்படுத்தினாலும் அவன் அடிமைதான். சரி, மக்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்றாங்க, ஏன் விமர்சிக்க பயப்படுறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சா அதுக்கு காரணம் அவங்க கழுத்துல போடப்பட்டிருக்கிற பொருளாதார சங்கிலிகள். ஆமா, அந்த ஃபைனான்சியல் பிரஷர் ரொம்ப பெரிய விஷயம். மாசம் கட்ட வேண்டிய இஎம்ஐ, 20 வருஷத்துக்கு கட்ட வேண்டிய வீட்டு கடன், எங்க வேலை போயிடுமோன்ற பயம். இந்த பயம் இருக்கும்போது ஒருத்தன் எப்படி துணிஞ்சு மேனேஜரையோ இல்ல சிஸ்டத்தையோ கேள்வி கேட்பான்? எக்ஸாக்ட்லி. இந்த பயத்துக்கு பின்னாடி இருக்கிறது அடிமைத்தனத்தோட சௌகரியம், அதாவது கம்ஃபர்ட் ஆஃப் ஸ்லேவரி. கம்ஃபர்ட் ஆஃப் ஸ்லேவரி வார்த்தை ரொம்ப ஹார்டா இருக்கே. ஆனா அதுதான் உண்மை. நாம அடிமையா இருக்கோம்னே தெரியாம மாசம் சம்பளம் வருது, இஎம்ஐ கட்டியாச்சுன்னு அதுல ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தேடிக்கிறாங்க மக்கள். இத உடைக்க முதல் படி நாம பணத்தை எப்படி சேமிக்கிறோம், எப்படி முதலீடு பண்றோங்கிற பார்வைய மாத்துறது தான். இதன் உண்மையான அர்த்தம் என்ன? இதை நான் ஒரு உதாரணத்தோட நம்ம நேயர்களுக்கு சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பேங்க்ல பணத்தை போட்டு வச்சா அது ரொம்ப சேஃப் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனா பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன், அந்த பணத்தோட மதிப்பை எப்படி சத்தமே இல்லாம சாப்பிடுதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆமா, இன்ஃப்ளேஷன் ஒரு சைலண்ட் கில்லர். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க ஒரு ட்ரெட்மில்ல நிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். பேங்க்ல சேமிக்கிற பணங்கிறது அந்த ட்ரெட்மில்ல சும்மா நிக்கிற மாதிரி. ட்ரெட்மில் மெதுவா பின்னாடி போயிட்டே இருக்கு, அதான் இன்ஃப்ளேஷன். நீங்க எதுவும் பண்ணலனாலும் உங்க பணம் ஆட்டோமேட்டிக்கா அதோட மதிப்பை இழந்து பின்னாடி தள்ளப்படும். ரொம்ப சரியான உதாரணம். வண்டிய கேரேஜ்ல நிறுத்தி துருப்பிடிக்க வைக்கிற மாதிரி தான் பேங்க் சேவிங்ஸ். இல்ல, இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ அந்த ட்ரெட்மில்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லனா ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அது எதுக்கு சமம்? அது எதுக்கு சமம்னா, அந்த ட்ரெட்மில்ல நீங்க வேகமா முன்னாடி நடக்கிறதுக்கு சமம்.
அப்பதான் உங்களால அந்த பின்னோக்கி இழுக்கிற இன்ஃப்ளேஷன் விசையை தாண்டி உண்மையில முன்னாடி போக முடியும். உழைக்காத பணத்தை உங்களுக்காக உழைக்க வைக்கிறதுனா இதுதான். ஆமா, நீங்க சொல்ற அந்த ட்ரெட்மில் கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. இன்ஃப்ளேஷன்ங்கிறது திறந்து வெளியில வச்ச தண்ணி எப்படி ஆவியாகுமோ அது மாதிரி உங்க சேமிப்ப கரைய வைக்கும். ஆனா பேங்க்ல வட்டி தராங்களே. பேங்க்ல வட்டி குடுக்கறாங்களேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த வட்டி விலைவாசி உயர்வை விட கம்மியா இருந்தா நீங்க பணத்தை இழந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா சிப், எஸ்பிஐ, HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி போர்ட்ஃபோலியோக்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்குது? உங்க பணம் நேரா மார்க்கெட்டோட வளர்ச்சிக்குள்ள போகுது. எக்ஸாக்ட்லி. பிசினஸ்கள் வளரும்போது உங்க பணமும் சேர்ந்து வளருது. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சொத்துங்கிறத ஒரு பெருமைக்கான அடையாளமா பாக்குறத நிறுத்தணும். அதாவது பிரைடுக்காக சொத்து சேர்க்கறத சொல்றீங்களா? ஆமா, என்கிட்ட அவ்ளோ பெரிய வீடு இருக்கு, இவ்ளோ நிலம் இருக்குன்னு சொல்றதெல்லாம் பழங்காலத்து பெருமை. அத உங்களோட பயன்பாட்டுக்கான, உங்களோட சுதந்திரத்துக்கான ஒரு டூலா பார்க்கணும். அந்த இன்ஜினியர் பண்றத தான். பணத்தை ஒரு டூலா பார்க்கணும்னு நீங்க சொல்லும்போது தான் இங்குதான் விஷயம் சுவாரஸ்யமாகுது. அந்த இன்ஜினியரோட ரொம்ப ஆழமான பர்சனலான ஒரு வழி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த திருப்பூர் பக்கத்துல இருக்கிற சொத்துக்கள் பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாஜிக் எல்லாம் அவர் சும்மா புப்ப படிச்சு தெரிஞ்சுக்கல. அவரோட வாழ்க்கை போராட்டத்திலிருந்து கத்துக்கிட்டது. திருப்பூர் பக்கத்துல அவங்க குடும்பத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கு. ஆனா அது அவருக்கு கொடுக்கப்படல. அதுதான் விஷயமே. அந்த சொத்துக்கள் எதுவும் அவர் கைக்கு கிடைக்காம இருக்கிறதுக்காக குடும்பத்துல நடக்கிற பாலிடிக்ஸ் உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அவரை ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு முத்திர குத்தி ஓரங்கட்டுறாங்க. ஒரு மனிதனை அப்படி லேபிள் பண்றது எவ்ளோ பெரிய உளவியல் தாக்குதல் பாருங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? இது குடும்பங்களுக்குள்ள ரொம்ப சைலண்டா நடக்கிற ஒரு கொடூரமான அதிகார போட்டி. ஒருத்தர மாற்றுத்திறனாளின்னு சொல்றது அவங்க மேல இருக்கிற பாசத்தினால கிடையாது. நீங்க கவனிக்கணும், கேரிங் மாதிரி நடிச்சு கண்ட்ரோல் பண்றது இது. இதுக்கு பேரு பாலிடிக்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். கேரிங் மாதிரி நடிச்சு கண்ட்ரோல் பண்றதா? ஆமா, அதாவது ஒருத்தர குறைபாடு உள்ளவர், அவரால சுயமாக சிந்திக்க முடியாதுன்னு ஃப்ரேம் பண்ணிட்டா அவரை ரொம்ப ஈஸியா டிபெண்டண்டா வச்சுக்கலாம். அந்த சொத்துகள் அவர் கைக்கு போயிடக்கூடாது, அவரோட பொருளாதார முடிவுகளை இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு சூழ்ச்சி இது. இது கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. நீங்க வீக் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி உங்களையே அதை நம்ப வைக்கிற ஒரு கேஸ் லைட்டிங் டெக்னிக் இது. போது எவ்வளவு மன உளைச்சல் இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. கண்டிப்பா அது ஒரு நரக வேதனை மாதிரி தான் இருக்கும். ஒரு பக்கம் 40 வருஷம் உழைச்சும் 4 கோடி சம்பாதிக்க முடியலன்னு சிட்டில இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் அது வெறும் சமூக அந்தஸ்துக்காகவும் நாங்க பெரிய மனுஷங்க அப்படிங்கிற பிம்பத்தை காப்பாத்துறதுக்காக முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. இதுல யாருக்கு லாபம்? இது ஒரு பெரிய முரண்பாடு. பெற்ற பையனையே இப்படி ஓரங்கட்டுறது ஒரு தார்மீக சரிவு மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் அபியூஸ். கண்டிப்பா அது ஒரு அபியூஸ் தான். ஆனா இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா அவர் அந்த அபியூஸை எப்படி எதிர்கொள்றாருங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. அந்த குறிப்புகள்ல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அவர் என்ன முடிவெடுத்தாரு? உங்களை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட போய் சப்போர்ட் கேக்குறது, என்னைய புரிஞ்சுக்கோங்கன்னு கெஞ்சுறது உங்களோட எனர்ஜியை டோட்டலா ட்ரெயின் பண்ணிடும். அதனாலதான் அவர் எமோஷனலா உங்க கிட்ட இருந்து விலகி இருக்காரு. ஓ, அதனாலதான் அவர் அந்த 4 கோடி ரூபாய் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாரா? ஆமா, அவர் அந்த டார்கெட்டை வெறும் பணத்துக்காக ஃபிக்ஸ் பண்ணல. ஒரு பெரிய பங்களா வாங்கவோ கார் வாங்கவோ கிடையாது. அது அவருக்கு ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது இந்த நச்சு சூழல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி. கரெக்ட். இந்த குடும்ப பாலிடிக்ஸ், சமூகத்துல இருக்கிற ஊழல்கள் எல்லாத்தையும் தாண்டி வெளியேறதுக்கான ஒரு டிக்கெட் தான் அந்த பணம். அந்த தனிமையை அவர் எப்படி யூஸ் பண்றாரு பாருங்க. உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கல்ல, பின்னா என்ன பண்றாரு? தன்னோட அறிவு வளர்ச்சிக்காகவும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்றதுக்காகவும் ஃபைனான்சியல் ஃப்ரீடத்தை அடையறதுக்காகவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். வாவ்! ஒரு பக்கம் தன் உழைப்ப வெறும் பணமா மாத்திட்டு ட்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்கிற கூட்டம், இன்னொரு பக்கம் வலிய வாத்தியாரா மாத்தி தன் அறிவை பணமா மாத்துற ஒரு தனி மனிதன். இது ஒரு மிகப்பெரிய பாடம் நமக்கு. ஊர்மாயை, மன உறுதி, கல்வி அமைப்பு மேல இருக்கிற விமர்சனம், AI சிந்தனை முறை, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, குடும்பத்துல நடக்கிற சைக்கலாஜிக்கல் அபியூஸ்னு நாம் இன்னைக்கு நிறைய திசைகள்ல டிராவல் பண்ணிருக்கோம். ஆமா, இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆனதுதான். ஆனா இது எல்லாமே கடைசியா வந்து சேர்ற ஒற்றை புள்ளி என்னன்னா, சுயமாக சிந்திக்கும் மனிதன். உங்களுக்கு கத்துக் கொடுக்கப்பட்ட மாயைகளை நீங்க எப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ உங்க பணத்தை உங்களுக்கான விடுதலையா மாத்துறீங்களோ, அப்பதான் உண்மையான சுதந்திரம் ஆரம்பமாகுது. 100% உண்மை.
குடும்பமோ சமூகமோ எதுவா இருந்தாலும் அந்த கட்டுப்பாடுகளை தான் அறிவாலும் தர்க்க ரீதியான சிந்தனையாலும் ஒருத்த எப்படி உடைச்சு வெளியே வர முடியும்னு இந்த இன்ஜினியரோட பயணம் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இது வெறும் பொருளாதார வெற்றி இல்ல, இது ஒரு அறிவுபூர்வமான வெற்றி. இந்த ஆழமான உரையாடலை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் விட்டுட்டு போக விரும்புறேன். நீங்க உங்களோட தனிமனித உறுதி, அறிவு, நிதி சுதந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி உங்களை சுத்தி இருக்கிற அந்த நச்சு சூழல்ல இருந்து தப்பிக்க ஒரு பெரிய கோட்டையை கட்டி எழுப்புறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு ஸ்ட்ராங்கான கோட்டை. ஆமா, உங்களுக்கு யாரும் தேவையில்லை, நீங்க ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. ஆனா இந்த சமூகத்து மேல, குடும்பத்து மேல இருக்கிற அதீத விமர்சனத்தால அந்த கோட்டைக்குள்ள உங்களை நீங்களே முழுசா தனிமைப்படுத்திக்கிட்டா அந்த சுதந்திரம் மறுபடியும் ஒரு புது வகையான சிறைச்சாலையா மாறிடாதா? இது ரொம்ப ஆழமான கேள்வி. உங்களுக்கு கிடைச்ச விடுதலைய, அந்த வெற்றிய பகிர்ந்துக்க யாருமே இல்லாதப்போ அந்த தனிமைப்படுத்தப்பட்ட சுதந்திரம் முழுமை பெறுமா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.